ஆபிரகாம் 3 மனைவிகளை கல்யாணம் பண்ணியிருந்தார். எத்தனை பேர்? 3 பேரை கல்யாணம் பண்ணியிருந்தார். அப்போ அவர் கல்யாணம் பண்ணதுக்கு ரீசன்கள் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல ஆண்டவராக கொடுத்தது, ரெண்டாவது அவனுடைய மனைவியாக கொண்டு கொடுத்தது. அப்படி தானே ஆகாருக்கு ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்து கொஞ்சம் அப்பதையும் கொடுத்து ஒரே அடியோட ஓடிறனே விரட்டிட்டார். 12 பிரபுக்களை நீ பத்துக்க எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கன்னு விரட்டிட்டார். அவங்க போய் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா அந்த துபாய் அது இதுன்னு இருந்து இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாரண்ணா. ஒன்று தான் சொன்னார், வியாதியாகத்தில் 2 விஷயம் சொன்னார். 2 பேருக்கு சாபம். ஒன்று பாம்புக்கு, இன்னொன்று இந்த ஆகாருக்கு மகன் இஸ்மவேலுக்கு. என்ன சாபம்? ஆமாம், நீ துஷ்ட மனுஷனாக இருப்பாய். ஒரிஜினல் ஜாதிகளுக்கு நீ என்னங்க எதிரியாக. அதனால தான் இன்றைக்கி நடுவில் இருக்க இஸ்ரவேலை போட்டு அடிப்பான், கிறிஸ்தவன் அடிப்பான். எதுக்கு அடிப்பான்? இந்த ஜாதிகள் எழும்பும். 12 பிரபுக்கள் மூலமாக பிறந்தாங்க, அதில் வந்தவங்க தான் இந்த குரூப். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துஷ்ட மனுஷனாக இருப்பான்னு இவனுக்கு சாபத்தை கொடுத்து அவனை விட்டாச்சு. சரி, இப்போ அவன் போயாச்சு, அவள் போய் அந்த அரபு கண்ட்ரிகளில் ஒவ்வொரு கண்ட்ரிகளையும் ஒவ்வொரு பிரபுக்கள் அவங்க தனியாக துபாய் மஸ்கட்டு எல்லா நாடுகளையும் அவங்க இருக்காங்க. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் இஸ்ரவேல். அப்போ இது வாக்குத்தத்த பூமி.